ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான 6 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் குக்கரில் சாதம்லாம் வச்சு கஞ்சி வடிக்க போகிறோன்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி எடுத்துக்கலாங்க. கேஸ் கட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி நீங்கள் குக்கரில் இது போல் மாட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி தண்ணி வடிக்கிறதுக்காக ஒரு குண்டா நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை இது போல் லைட்டாக நீங்கள் கைப்பிடி பிடிச்சி சாய்ச்சிங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி எல்லாமே நமக்கு அந்த குண்டால் நமக்கு வந்துடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரை நீங்கள் அந்த பாத்திரம் மேலே அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு வடைஞ்சு வந்துடும். தண்ணி ஃபுல்லாக நமக்கு வடைஞ்சதுக்கப்புறம் குக்கரை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி தண்ணி வடிக்கும் போது நமக்கு கையில் எங்கேயுமே சூடே தெரியாதுங்க. நமக்கு ரொம்பவே சேஃப்டியாக கஞ்சி தண்ணி நம்ம வடிச்செடுக்க முடியும். சாப்பாடுமே நமக்கு சிந்தாமல் இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்க, சாதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக பல நமக்கு இருக்குங்க. கஞ்சி தண்ணி எதுவுமே நமக்கு இருக்காதுங்க. இந்த மாதிரி கஞ்சி தண்ணி வடித்து பாருங்கள். வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். நமக்கு டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பயிர் வகைகள்லாம் வேக போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னைக்கு பாருங்கள் மூக்கல்ல அது போல் கருப்பு சுண்டல் ரெண்டுமே எடுத்துருக்கேங்க. நான் ஒரு 6 மணி நேரம் போல் ஒரு சின்ன குக்கர் உள்ளுக்குள்ளே 2 சுண்டலுமே நான் சேர்த்துக்கிறேங்க. தேவைப்படுற அளவுக்கு நம்ம கல்லுப்பு இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தாங்க கொட்டை நமக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் கூடவே நீங்கள் தேவையானதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு போல் நம்ம தேங்காயோடு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கர் உள்ளுக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க. எப்பவும் போல் விசில் விடாமல் கரெக்டாக நீங்கள் 2 விசில்லாம் நீங்கள் 3 விசில் மட்டும் வச்சா போதும். நான் பாருங்கள் 2 விசில் மட்டும் வச்சு குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்து சுண்டல் எடுத்து பாருங்கள். சுண்டல் நமக்கு நல்லா பஞ்சு போல் நமக்கு வெந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நமக்கு ரொம்ப சட்டுன்னு அந்த சுண்டல் எல்லாமே நமக்கு வெந்து வந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் மட்டன்லாம் வேக போகிறோன்னா மட்டன் வேக நமக்கு ரொம்பவே டைம் எடுக்கும் இல்லையா. அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சின்ன துண்டு போல் தேங்காயோடு போட்டு செஞ்சிங்கன்னா அந்த மட்டனுமே நமக்கு ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் நமக்கு வெந்துமே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய பேனா முடின்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம மசாலா பேக்கெட்டில் யூஸ் பண்ணுற மசாலா பேக்கெட் எல்லாமே நம்ம அப்படியே நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அந்த மசாலா பேக்கெட் அப்படியே வைக்காமல் இந்த மாதிரி மடித்து வைங்க. மசாலா பேக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் சின்னதாக மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பென் கேப்பை ஒன்று போல் எடுத்து அந்த மசாலா பேக்கெட் மேலே இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மூடி ஓப்பன் பண்ணி மசாலா பேக்கெட் மேலே நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா அந்த மசாலா பேக்கெட் எல்லா பக்கம் நல்லாவே நமக்கு கவர் ஆகிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அந்த மசாலா பேக்கெட் நமக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வண்டு புழு பூச்சி நமக்கு வரவும் செய்யாதுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை மசாலா பேக்கெட் கட் பண்ணி நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த மசாலா பேக்கெட் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சின்னசாக மடித்து அது மேலே நீங்கள் பேனா மூடி நீங்கள் போட்டால் போதுங்க. அந்த மசாலா பேக்கெட் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நமக்கு மசாலா பேக்கெட் எதுவுமே கீழேயுமே சிந்தாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசாலா பேக்கெட்டுமே நமக்கு ரொம்பவே சேஃப்டியாகவும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம காளான் பாக்ஸில் வச்சுருந்து எடுத்துக்கோங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காளான் பாக்ஸை நீங்கள் கத்திக்குள்ள வச்சு நம்ம காளான் பாக்ஸை 2 பீஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் 2 பீஸை நம்ம இப்போ காளான் பாக்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த காளான் பாக்ஸை அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த காளான் பாக்ஸை சைடில் வச்சுட்டு பெரிய பாக்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய பாக்ஸ் உள்ளுக்குள்ளே இந்த கட் பண்ணி வச்சு காளான் பாக்ஸ் செட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். செட் ஆச்சுன்னு உள்ள வச்சுக்கோங்க. ஒருவேளை செட் ஆகலைன்னா இந்த காளான் பாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம சிசர் வச்சு நம்ம அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் கட் பண்ணி எடுத்து அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. இதே போல் இன்னொரு காளான் பாக்ஸ் எடுத்து இதே போல் சின்னசாக கட் பண்ணி அந்த பாக்ஸ் உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது போல் வச்சுருக்குங்க. இது இதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம்.
நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம வச்சோன்னா ஃபுல்லாக ஒன்றா வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா வைக்காமல் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் 2 பொருள் தனித்தனியாக நீங்கள் வச்சுக்க முடியுங்க. ஒன்று சேராமல் செப்பரேட்டாக ஒன்றுத்தில் பச்சை மிளகாய் இன்னத்தில் புதினான்னு சொல்லிட்டு செப்பரேட் நம்ம வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள், பார்க்கும் நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே போல் 2மே தனித்தனியாக வச்ச மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவை அப்போல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் வச்சிடலாங்க. அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம கொத்தமல்லி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி எல்லாமே நீங்கள் தனித்தனியாக பிரித்து அந்த வேர் எல்லாமே ஒன்றா தெரிற மாதிரி இது போல் அடுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தலை உள்ளுக்குள் நமக்கு ஏதாச்சும் கசப்பு தலை இருந்தாலும் எடுத்து நீங்கள் போட்டுருங்க. அதே போல் அழுகி போன தலை இருந்தாலும் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா கொத்தமல்லி தலை ஃபுல்லாகும்னா இதே மாதிரி நான் அடுக்கி வச்சுக்கிறேங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள்லாம் நம்ம கத்தி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சிசர் எடுத்துருக்கேன். சிசர் எடுத்துகிட்டு இந்த வேரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம வேரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி தலை முழுசாக நீங்கள் வைக்காமல் இந்த கொத்தமல்லியை நீங்கள் பாதியை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் கட் பண்ணி காமிக்கிறது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பாதியை நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி தலை ஃபுல்லாக நம்ம பாதியை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி ஃபுல்லாகவும் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கும் போது 1 மாதம் ஆனாலும் கொத்தமல்லி நமக்கு வேஸ்ட்டே ஆகாதுங்க. ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். அடியில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ இல்லை, நீங்கள் நார்மல் பேப்பரை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் பேப்பர் தாங்க போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கொத்தமல்லி எல்லாமே நான் சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி தலை ஃபுல்லாக நம்ம சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மேலே நம்ம பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி எப்போதும் போல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். நமக்கு கொத்தமல்லி 1 மாதத்துக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வாடி நமக்கு போகாது, நமக்கு அழுகியுமே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. ஒரு குழிப்பு நிற கல் இருந்தால் போதுங்க. ரொம்ப சூப்பராக குண்டு குண்டாக பஞ்சு போல் இட்லி நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கல்லை சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் மாவு எடுத்துருக்குங்க. மாவு நல்லா நம்ம கலக்கி எடுத்து வச்சுருக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நம்ம குழிப்பு நிற கல் எடுத்துக்கலாங்க. ஒரு டைம் தண்ணி ஊற்றி அழைச்சி நம்ம எடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் எல்லா குழி உள்ளுக்குள்ளே நம்ம மாவு நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லா குழி உள்ளுக்குள்ளுமே நான் மாவு நான் ஊற்றி வச்சுருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி அப்படியே வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் 2 சொம்பலுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆவி பறக்க தண்ணி இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சு இட்லி மாவு இருக்கு இல்லையா, அந்த குழிப்பு நிற கல், அதை கொண்டு வந்து நம்ம குக்கர் மேலே இது போல் நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழிப்பு நிற கல் மூடி அதை போட்டு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் இன்னொரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஐஸ் ஃபில் வச்சுக்கிறேங்க. கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஐஸ் ஃபில்லே வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த இட்லி நமக்கு ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கும். சிம்மில் மட்டும் நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. சிம்மில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இட்லி நமக்கு அடியில் ஒரு மாதிரி ட்ரையான மாதிரி ஆகிடுங்க. அதனால் சிம்மில் வைக்காமல் 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் ஐஸ் ஃபில்லை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்து நம்ம கீழே வச்சுக்கலாம். பாருங்கள், நான் குழிப்பு நிற கல் எடுத்து கீழே வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து 1 ஸ்பூன் வச்சு எடுத்தால் போதுங்க. இட்லி நமக்கு ரொம்ப சூப்பராக நல்லா பஞ்சு போல் நமக்கு குண்டு குண்டா இட்லி நமக்கு தயாராகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளேட் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இட்லியும் எடுத்து நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. இட்லி பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா பொடி இட்லி செய்யணும், இல்லை குழந்தைங்க சின்ன இட்லி கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி இட்லி அழகாக நீங்கள் ஊற்றி கொடுக்கலாங்க. நம்ம எப்படி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி வேக வச்சு கொடுக்குறோமோ நமக்கு அப்படியே தாங்க இருக்கும். கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டே இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இட்லி இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.